நிச்சயமா தான் கேட்குறேன் நான். அமைதியா இருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் வெளியே போயிடுவேன். என்னென்ன கேட்டது தப்பு உனக்கு? என்னப்பா கோவப்படுற? ஒன்றும் இல்லை. எங்கே போகணுமோ? அப்பப்போ உங்க மண்டக்குள்ள இப்படி யார் திணிக்கிறாரு, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை. என்ன என் புச்சிக்கு? கூடவே இருக்க மாட்டேன். அதுக்கு எப்படி இருந்தா இருந்தா தெரியல, என் கூட இருந்துருவியான்னு தோணுது. அடக்கி இருக்கு. நான் யோசிச்சது உண்மைதான். இசை பரிவர்ச மூவி சும்மா இல்லக்கூடாது. என்ன உண்டோட் ஆகாத? வர வர உன்னை சமாளிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அடம் பிடிக்கிறீங்க. எதுவும் சொல்ல, நான் யார்கிட்டையும் பேச தயாரா இல்லை. கிட்டே பேசுங்க, நான் என்கிட்ட பேசுங்க. ஒன்றும் தேவையில்லாமா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வரும், கிளம்பி போகணும். அதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணிக்கலாம் ஒத்துக்கிட்டீங்க. நீங்க எதனா 10 to 5 ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. என் பெரிய திருப்பி சொல்ல தெரியாதாங்க. ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ற வரைக்கும் தான். அப்புறம் நைட் ஷிஃப்ட்ல நான் பண்ண மாட்டேன், ஹாஸ்பிட்டல்லே பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா கூட உங்க கூட தான் இருப்பேன். ஆமா, அங்க இருந்துக்கலாம். அதெல்லாம் என்ன சமாளிக்க என்னென்ன பேசினா தெரியும். கோயிலுக்கு வருவேன்ட்டு. சும்மா பண்ணாதீங்க, என்ன உங்களுக்கு கண்டுக்காத மாதிரியே. அப்புறம் அம்மா தனியா இருக்கும்போது மூட் அவுட்டா இருக்க வேண்டியது, அப்புறம் எல்லாரும் கூட கொஞ்சம் வேண்டியது. பூமன், நான் ஹால்லயே இருக்கேன். நைட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதான் உண்மை. விடுங்க. முடியவே முடியாது. நான் யார் பர்மிஷனும் கேட்கல. நிறைய தெங்கும் என் பட்டுல என் வயிறும்ல கோவம் வேண்டாமே. எனக்குலாம் தகுதி இல்லை, நான் ஏன் கூப்பிட போகிறேன்? பிடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க, எனக்கு பிடிச்சது என்ன பண்ணுறீங்களா? ஏங்க அடிக்கடி இப்படி கடுக்கடுன்னு ஆயிடுறீங்க? ஒன்றும் இல்லை. போங்க, நான் போறேன். ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, வர வர பாத்துக்கோங்க. எடுங்க. முடியாது. தானே பிடிக்கல, அப்புறம் என்ன? எடுங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைல்ல. என்ன பிடிச்சிருக்கோ, எங்க பிடிச்சிருக்கோ போய் உடச்சிருவேன், வேற எங்கன்னா போங்கன்னு சொல்லிடணும். நீங்க போனா போங்க, போகட்டி போங்க. என்ன விடுங்க, நான் போறேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. அப்புறம் வருது, என்ன? தூக்கம் வருது. சரி தூங்கலாம். நான் தனியா தூங்கணும். என்னால் முடியாது. சரி விடுங்க, நான் எப்படி உட்காந்துட்டு தூங்குறேன். நான் இந்த ரூம் விட்டு போகணும். என் ரூமா இருந்தா நீங்க போங்க, உங்க ரூமா இருந்தா என்ன விடுங்க. நம்ம ரூம் யாரும் போக தேவையில்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். ரொம்ப தான் பண்ணுறேன். என்ன? வேலை நிறைய பேர் ரொம்ப பண்ணிட்டாங்க. அப்புறம் இல்லடாமா, அது இன்னும் வேண்டாம் சாமி, எனக்கு எந்த வழக்கமும் வேண்டாம். எதெல்லாம் பண்ணிட்டு போங்க. இல்லாம நம்ம தான் பேச பிடிக்கலாம். எதுவுமே பேசிட்டாலே எதுவும் நினைக்கவும் தரல. நான் தான் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் வைக்கலாம்னு சொன்னேன். ஆனால் தாத்தா 1 வருஷத்துக்கு டேட்டு நல்லா இல்லை சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் டேட்டு. இது விட்டா 1 வருஷத்துக்கு நல்லா இல்லை சொல்லிட்டாரு. அது கேட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. திருப்பியும் அதுக்காகத்தான் சொல்கிறேன்ல ரீசன். எனக்கு அந்த கோவத்திலையும் பதட்டத்திலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா ஒரு என்கேஜ்மெண்ட்டாவது முடிச்சிருப்பேன். அந்த லூஸை வெளியே திட்டிட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிடலாம். சாரிடாமா, பண்ணணும்னு இல்லைடாமா. அம்மே வருது. சாரி பட்டு, எதுவும் வேண்டாம். இந்த ரூமுக்கு வர யோசிப்பேன்ற தாட் மட்டும்தான் உடைச்சு. உன் கூட 1 மாதம் வெளியூருக்கு போகிறேன். வெளியே இப்போ ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னு மட்டும்தான் தோணுச்சு. எனக்கும் 1 மாதம் கொடுப்பேன்னு சொன்னல, அதெல்லாம் மிஸ் ஆகுதுன்ற கோவம் தாண்டாமா. ஒன்றும் இல்லை, நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. அந்த வருத்தத்தில் தான் இப்படி கேட்டு வேற ஒன்றும் இல்லை. என்னை பற்றி தெரியும்ல உனக்கு. சரி சொல்லியாச்சா, தூங்கலாமா? நான் முக்கால ஃபர்ஸ்ட் கத்திடுவேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? எதனா பண்ணுங்க, உங்க எடுத்தவங்க கொத்த முடிவுக்குலாம் நான் தயாரா இல்லை. எனக்கு தூக்கம் வருது. உனக்கு வருத்தம் இல்லை, தள்ளி போனது உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பேச மாட்டியா? அப்பா தானே அட்டையவே கிடையாது. இப்படி சொல்லிட்டு புசுக்கணும். ஆமா, இந்த மாதிரி கேவலமான குழந்தைலாம் எனக்கு இருக்கவே இருக்காது. என்ன எனக்கு பற்றி கேவலமான குழந்தைகிட்ட அப்படிலாம் ஒதுக்கி வைக்காத, அவ்வளோதான் பார்த்துக்கோ. உண்டான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஆனால் இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்லாத, கஷ்டமா இருக்கு. தூங்கவா? வேண்டாம் வேண்டாம், கோவமா வேண்டாம். 4 வருஷம் தள்ளி வச்ச கூட எனக்கு ஹாப்பி தான். என்ன பார்த்து சொல்ற? இப்போ 4 வருஷம் எல்லாமே சந்தோஷமா இருப்ப, நான் ஒதுக்கி வச்சுடுவ. வருது. சாரி. நானா தள்ளி வைக்க சொன்னேன்? இந்த 1 மாசம் கழிச்சு பண்ணுங்க நான் சொன்னனா? இல்ல இப்போ டேட் 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் நான் சொன்னனா? இல்ல. அப்புறம் எல்லாத்துக்கும் என்ன விருப்பம் நான் என்ன பண்ணட்டும்? உரிமை இருக்கும், அவங்க தான் சண்டை போட முடியும், அதான் மொழி கட்ட முடியும். அப்படி இல்ல, எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அங்கதான் டார்ச்சர் பண்ண முடியும். என்னை பார்த்து டார்ச்சர் சொல்றேன், அப்போ உனக்கு கஷ்டமா இல்லையா? நியாயமா நான் தான் கோவப்படணும். அவங்க அப்பயே டேட் பாக்குறேன்னு சொல்லும் போது பண்ணதெல்லாம் நீங்க தான் அப்பவே தெரிஞ்சிருக்கோம்ல.
அப்ப ஏதாவது முன்னாடி பண்ணிருப்பாங்கல்ல, நான் தான் உன் மேல கோவப்படணும். கரெக்டா? சரி சரி கோவப்பட்டுறது. ஒன்றும் வேண்டாம், நான் கோவமா தான் இருக்க போறேன். சாரி. அவன் எனக்கு காலையில் செம்ம வேலை, எனக்கு டயர்டா இருக்கு, விட்டா நான் தூங்குவேன். என்ன போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து தூங்குவேன். யார்கிட்ட தான் புலம்புறது? இன்னும் புலம்பல. ஓகேவா? என்னை வெறுப்பேத்துறீங்க, டார்ச்சர் பண்றீங்க. என்ன பெரிய வார்த்தை சொல்றேன். அதான் சொல்லுவேன். என்ன இப்போ? சரி மன்னிச்சு. தூக்கம் வருது. சாரிம்மா. நிஜமா ஒரு வருஷமா முடியாத பட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல இருந்தே தலை வலிக்குது. சரி, தூக்கம் வருது. ரொம்ப பண்றேன். என்ன தூக்கம் வருதுன்ட்டு. இதெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. ஓ அப்ப நான் அவ்வளவு வேண்டாதவன். ஆமா, ரொம்ப ஹர்ட் பண்ற. சும்மா சொல்லியிருப்பார் பட்டு. ரொம்ப சொல்றதுக்கும் சீரியஸ் சொல்றதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். நான் போய் கேட்டு சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் நான் நடுவில் போனேன். என்கிட்ட சொல்லவே தயங்கினாரு. அப்புறம் தான் சொன்னார். அவர் என்கிட்ட சொல்லி கூட நம்பிக்க மாட்டேன். நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போய் தாலி கட்டிக்கலாம். போலாம் வரீங்களா? வரேன். போயிட்டு நீங்களே ஒரு தாலி எடுத்து உங்களுக்கு நீங்களே கட்டிக்கோங்க. போய் என்ன? உண்மையை சொன்னேன். உண்மையா வேண்டாம். சொன்னா என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்க வேண்டியதான். அதெல்லாம் ஓகே. எனக்கு இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஒரு மாசம் அவுட்டிங் அது மிஸ் ஆகுறது எனக்கு பிடிக்கல. நீ நானும் மட்டும் என் கூட எங்கன்னா வருவியா? அது நான் சொல்லிட்டு கூட்டு போகவும் ரெடியாக தான் இருக்கேன். இல்லை பயப்பட வேணாம், நீ ஏதோ போய் சொல்றதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஒரு மாசம். அப்படி நீ ஒரு மாசத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உலகம் அழிஞ்சிடும். உலகமே அழிஞ்சிடும். சீரியஸாக பேசுகிறோமா? சரி சொல்லுங்க. அட்லீஸ்ட் 1 வீக். வீக்கா? வெறும் 1 வீக் தான்டா. சாரி 6 days. 1 வீக்கும் 6 daysக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 4. அதெல்லாம் முடியாது. 2. 2 நாளும் பத்தாது. நோ 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 நோ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி 3 நாள் அவ்வளவுதான். கொஞ்சம் கன்சிடர் பண்ண. 2 days. வேண்டாம் 3 இருக்கட்டும். 3 நாள் எங்கே கூப்பிட்றேன்னா அங்கே அவுட்டிங் எல்லாம் கிடையாது. அதான் தெரியுமே. மொதல் நோ அவுட்டிங். போர் அடிக்காது? ஒரே ரூம்ல 3 நாள்? அதெல்லாம் எனக்கு கிடைக்காது. இஷ்டம். கும்பல் இல்லை, புரியுதுல? சரி. சொன்ன கேன்சல் பண்ணுறேன். போய் தூங்கு ரெடி ஆகிட்டு. கோப்படாதீங்க, ஏதாவது பண்ணலாம். இன்னும் பண்ண முடியாது. சும்மா எதாவது பண்ணலாம், எதாவது பண்ணலாம் விருப்பித்தாது. எனக்கு தூக்கமே வரல. ஏங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? கஷ்டமா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குள்ள பார்க்க வேண்டாமே. ஏங்க நானாங்க பாக்குறேன், இல்ல என்கிட்ட போலாமா? நான் என்னங்க பண்றது? வேற யார்கிட்ட புலம்புறது? சும்மா வேற யார் கேட்பா? செவ்வாய் சிக்கிட்டன்றீங்க. ஓ நான் புலம்புறதை கேட்க கூட உங்களால முடியல. செஞ்சு புலம்புங்க, எவ்வளவு வேணாலும் புலம்புங்க, கேக்குறேன்ட்ட. ஓ சலிப்பு வந்துச்சு இப்பவே என்ன பார்த்தா உங்களுக்கு? ஆனால் அவ்வளோதான். இந்த டைலாக் எப்பவுமே லேடிஸ் தாங்க சொல்லுவாங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? சலிப்பு வந்துச்சு அவங்க தானே சொல்ல தோணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. எவ்வளவு வேணா சொல்லுங்க, கேக்குறேன். போதுமா? இன்னும் வேண்டாம் சலிச்சுக்கிட்டலாம். இடி மூக்கு கடிச்சிருவேன். புச்சி, நான் ஏன் சலிச்சுக்க போறேன்? டென்ஷன் ஆகாதீங்க, தாத்தா தான் யோசிப்பாரு. ஒரு சாதாரணமா யோசிக்க மாட்டார், வேணும்னே பண்ணுவார் இன்னும் செத்து. சரிங்க, மாமாலாம் இருக்காங்களே, ஏன் பயப்படுறீங்க? அத்த பிச்சு ஒரு பிச்சு உண்டா? உங்க கூடவே இருக்க போறேன், அப்புறம் என்ன? ஒன்றும் இருக்க மாட்டேன், இருக்கிற சொல்லி தவிர ஏமாத்துவேன். எப்படி இருந்தா நம்புவீங்கன்னு சொல்லுங்களா? கூட மாட்டோம். அதான் 3 நாள் வாங்கிட்டீங்களே. 3 நாள் பத்தாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் பட்டு? ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. புரியுது. அப்புறம் என்ன? 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. தெரியுமே, பார்த்தனே. பண்ண கூச்சம் வந்துடும் கொஞ்ச நாள்ல. வந்துடும். ஆமா, நீ ஸ்டாஃப் ஏதாவது ஹையர் பண்ண போறியா? ஜென்ரலா நர்ஸ்லாம் பண்ணணும், ஜென்ரல் டாக்டர்ஸ் கொஞ்சம் பண்ணணும்ல. ஹாஸ்பிட்டல் திறந்துட்டா நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் தானே போடுவோம். நீ ஜென்ரல் பார்க்க மாட்டேன். என்கிட்ட வரவங்க அவங்க கூட வந்து அட்டெண்டர் யாராவது பார்த்துக்கணும்னா பார்த்துக்கலாம். என் ஃபோக்கஸ் ஜென்ரலாக இருக்காது. அப்புறம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும். சர்ஜனா? இப்போதைக்கு 2 சர்ஜன்லாம் வேண்டாம், அதான் நான் இருக்கேனே. கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரே ஒருத்தவங்க எவ்வளோ நைட்டு போல் வேலை செய்ய விட மாட்டீங்க. ஸோ அந்த டைமுக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தர். மல்டி ஸ்பெஷாலிட்டி வந்துட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேணும். ஆர்த்தோக்கு எல்லாரும் பார்க்கணும். சில பேர் எங்கள் காலேஜ்லேருந்தே சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். பேர் பிரவீன் பார்த்துருக்கான், அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 2 மார்னிங் ஷிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு, ஈவினிங் ஷிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு. மதியம் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்கல்ல, இன் பேஷண்ட்ஸ் தான். அது ஜென்ரல் டாக்டர்ஸ் நர்ஸே பார்த்துப்பாங்க, அதனால கவலை வேண்டாம். என்ன டைவர்ட் பண்ணி பேசினாலும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி சரி பண்ணலாம், ஓகேவா? நான் வேற விஷயம் யோசிக்கலாம். சரி, மறந்து கிடைக்குமா?
தேடி கொன்றுவேன். மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல, மருந்து இல்லாம எப்படி? சரி, உங்க மருந்து கிடைக்கும். சொன்னா நிச்சயமா போய் ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ரெஸ் மாத்துறீங்களா? அது போயிட்டு மாத்துங்க, நானும் மாத்திட்டு வரேன். அப்புறம் உங்க மருந்து கிடைச்சதுக்கு அப்புறமே தூங்குங்க. சும்மா தானே சொல்ற. நிஜமா. அப்ப சரி, தூங்குற பார்க்கலாம். போலாமா? ஆயா இருக்கு, ஒழுங்கா ஓடு. அதெல்லாம் தெரியாது, வர. வாங்க போலாம். இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு தாத்தாட்ட பேசினாதான் புரியும். வேற குழப்பி விட்டுட்டாரு. நானும் ஒரு வருஷம்லாம் தள்ளிலாம் இருக்க முடியாது. இப்பவே ஒரு மாதிரி ஒளிஞ்சு வர மாதிரி இருக்கு. நான் கூட 1 மந்த் நானும் வரும் ஜாலியா யோசிச்சு வச்சிருந்தேனே. இதெல்லாம் முடியாதுப்பா. சொன்ன எனக்கு இருக்காயிருவாரு, ஆனா சொல்லவும் முடியாது. மட்டும் புலம்பிக்கிறாரு. நான் எங்க போய் புலம்புறது? முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். மத்த கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். என்னப்பா நேத்துல இருந்து அப்செட்டா இருக்கீங்க? காலுக்கும் சாப்பிடாம வந்துட்டீங்களா? பசிக்கல. கிட்ட தானே அவ்வளவு புலம்பி தீத்தீங்க. அவ்வளவு சொன்னேன். தள்ளி இருக்கிறதுக்கு எதுவும் சொல்லாமலே இருக்கலாம். வேண்டாம், கிட்ட வந்து கிட்ட தானே சமாதானப்படுத்தினேன். மண்டக்குள்ள ஓடுதே. சரி, நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன். சீக்கிரம் வர சொன்னாங்க, கிளம்பலாம். இல்ல. அங்க அப்படி பண்ணாதீங்க. வரலன்னா வரல, புரியுதுல? என்னப்பா வேலை இருக்கு. கத்துறீங்க? வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். வாவாண்ணா, அதுக்குள்ள வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். நான் வீட்டை பத்தி தான் சொன்னேன். இதுக்காக நீங்க வந்து போன அவசியம் இல்லை. நாம இங்க இருக்கலாம். நான் கிளம்புறேன். ஓய் அம்மே, நீரு ப்ளீஸ். எவ்வளவு புரிய வச்சேன். சும்மா கோச்சிக்கிட்டு பேசினா தானே, வீட்டுக்கு போனா தானே தெரியும். புடிச்சுக்கிட்டு மாறிடாமா. அம்மே நாம வீட்டுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு இங்கே இருந்துடலாம். ஜூஸ் கல்லுஞ்சாகாதுடி. போகாத. இங்க காரி ஒரு வருஷம் தள்ளி வைக்க போட்டு பத்தி பேச போற. அதையும் கேட்டுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கலாம்ல. வரமாட்டேன், போ. நீயே போய்க்கோ. என்னடி டென்ஷனா வந்த? பார்த்தா அப்படியே போய் கிளினிக்ல உட்காந்துட்டேன். அதுக்குன்னு வந்த பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்த பேஷண்ட் யாரு கவனிக்கிறது? அதான் அங்க போய் அதை பார்த்துட்டேன். முடிஞ்சோட மேலே தானே போயிருக்கணும் மேடம். போறதாவே இல்லை, இப்படி வீட்டுக்கு கிளம்பி தான் போறேன். என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கு பஞ்சமா? எங்க இருந்துதான் வந்து பிரச்சனை குதிக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. பிரச்சனைக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு அதை ஒன்று விட்டு போக மனசே இல்லை. அதுக்கு பிடிக்க வேணான்ற என்னால முடியல. சுத்தி அடிக்கிறாங்க, முடியல. இப்ப என்னதான் பிரச்சனை? என் கேர்ள் இவ்வளவு டென்ஷன் ஆகுற வரைக்கும் என்னவோ மேரேஜ் 1 இயர் தள்ளி போயிடுச்சா. என்ன காலி சொல்ற? நான் என்னத்த சொல்ல, கேட்டதே ஒரு அதிர்ச்சியா இருந்தா அந்த பைப்புள்ள வச்சு செஞ்சதுல அது அதை விட அதிர்ச்சி. என்னன்னே புரியல. சாயந்தரம் தாத்தாட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. வான்னா வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. என்னவா சொல்ல போறாரு? இந்த கதை எனக்கு தான் தெரியுமே, நான் வரல, வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒரே இடம் உட்காந்து நேரம் கெஞ்சிருது. கெஞ்சி பார்த்து நானே கிளினிக் வந்துட்டேன். இவ்வளவு நேரம் கெஞ்சிடுறேன், இங்கேயே இருக்கணுமா? திருப்பி போ, இப்ப வீட்டை கிளம்பணும்ல. அவர் வரமாட்டாரு. வழி இல்ல, ஏதாவது பண்ணி கூப்பிட்டு போ. 4-5 கண்டிஷன் கொடுத்துக்கோ, வருவாரு. நீ தான் சொல்ற, சில பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா வருவார் பின்னாடி. இப்போ ஒரு ஆர்வமா இருக்கு. டியூட்டி இல்லைன்னா நானே வந்து என்ன கதைன்னு தெரிஞ்சுப்பேன். ஒழுங்கா ஃபோன் பண்ணி சொல்லு. சரி, போய் இழுத்துட்டு கிளம்புறேன். பண்ணு முதல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்குள்ள பேஷண்ட்ஸ் வந்துருவாங்க. சரி. பிரவீன் வந்துட்டான்ல, 5 மினிட்ஸ்ல வந்துருவான். அதனால பயப்படாத, நான் காஃபி குடிக்கும் போது அவன் வந்துருவான். அவன் கூட குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். அப்ப சரி. என்ன அதிசயம், வந்துட்டீங்க? ஏய், அடிச்சிடும் பார்த்துக்குவா, போலாம். டைம் ஆகுது. வரலன்னா வரல. நீ போ, நான் போக வேணாம்னு சொல்லல. எனக்கு அந்த விஷயத்தை கேட்கவே விருப்பம் இல்லை. வாங்க. வரலடா, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். இல்ல பட்டுல சொன்னாலும் வரல. போலாங்க, சொன்னா கேளுங்க. இன்னும் வேண்டான்னு கம்பல் பண்ணல. என்ன நீ கம்பல் பண்ணாத. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு வர விருப்பம் இல்லை. எதனா பேசி போட்டோம். எப்படி பிடிவாதம் உனக்கு? வா போலாம். அதான் தெரியுது. இப்ப என் கூட வரல. என் கூட வர முடியுமா முடியாதா? நான் என் கூட நீங்க இருக்கணும், நீ இருந்துருவ மாட்டல. அது மாதிரிதான். இப்ப வர மாட்டீங்க. ஒரு வாட்டி சொன்னதான் வரமாட்டேன். அதுக்கப்புறமா உன்னை வீட்டுக்கு வந்து ஏதாவது பேசுனன்னு வைக்க, வீட்டுக்கு வரவே வராத. லக்கேஜ் இங்க வந்துடும். இங்கே கடை. அவரையும் ஒரு சந்தோஷம் தானே. சந்தோஷம் எதுக்கும் வீட்டுல இருக்கணும். நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? கையை விடுங்க. என்ன சொன்னு கேட்டேன். ட்ரெஸ்ஸை விடுங்கன்னு.
ஹாஸ்பிட்டலில் இவர் வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்? நானும் கிளம்புறேன். எங்களுக்கு வீடு வாசல் இல்லையா என்ன? உடைச்சிருவேன். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு நான் காண்டா இருக்கேன். வேண்டாம், இந்த ஒரு வருஷம் பார்த்துக்கும் வேண்டாம், பேசிக்கும் வேண்டாம். நான் எங்கன்னா போகிறேன். இந்த தலைவலி எனக்கு தலாதுப்பா. வைத்தியம் பிடிச்சி செத்து போயிடுவேன். நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன். விடுங்க சாமி, நீங்களாச்சும் குடும்பம் வச்சு எல்லாத்தனமும் குடும்பத்துக்கு வர ஆசைப்பட்டேன். இன்னும் சித்திரவதையா இருக்கு. இப்ப என் குடும்பமா ஆயிடுச்சு. பிரிச்சுட்டீங்க. ட்ரெஸ்ஸை விட்டா கிளம்பிடுவேன். சொல்லு. ட்ரெஸ்ஸை விடுங்கன்னு இல்லைன்னா கிழிஞ்சா கூட பரவாயில்லன்னு கிளம்பி போவேன். என்னை பத்தி தெரியும்ல. போவேன். போவேன். சரி, போலாம். எவனும் வர தேவையில்ல, புரியுதுல? ஏய், என்ன இப்ப நீதானே பாபான்னு கூப்பிட்ட? கூப்பிடலையே. உங்க வீடு, நீங்க வந்தா வாங்க, வர கட்டி போங்க, இருந்தா இருங்க, இருக்க கட்டி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்தி அடுத்தவங்க வீட்டை பத்தி நான் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டேன்? நம்ம எதுக்கு பனிஷ்மெண்ட்னு போகணும்? இப்படி பேசினாலும் வரப்போறாரு. தேவையில்லாம லஞ்சம் கொடுக்கணுமா? வேற வேலை இல்ல, கொடுக்குறா பாருங்க ஐடியாவை. கொஞ்சம் கெஞ்சறதெல்லாம் இல்லம்மா இங்க. அப்ப மட்டும்தான். அப்புறம் சரி வர. உங்க டிசிஷன், எனக்கு இருக்கும் சம்மந்தம் இல்ல. சொல்லிட்டேனே. வேண்டாத முடிவு எடுக்காதமா. இல்லைன்னா நான் இருந்துக்க மாட்டேன். இதெல்லாம் நடிப்பு, நான் நம்பவே தயாரா இல்ல. நீ இல்லாம நான் இருக்கிறது நடிப்பா? நான் செத்து போயிட்டேன், தெரியும்ல. எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுத்துற, வலிக்குது. வலிக்கிட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வரேன்ட்டல்ல. கொஞ்சம் அவங்க கெஞ்சும் அவங்க ஏதாவது தருவாங்கன்னு பேரு. இங்க பேரு வீவு பிடிக்கிறதா? இவ்வளவு நேரம் பிடிச்சிங்கல்ல. எங்க தாத்தா கூப்பிட்டுருக்காரு, என்ன கதைன்னு கேட்கணும். கேட்டு நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பணும். சபா, நிறைய வேலை இருக்கு, விடுறீங்களா? ரொம்ப பண்ணாத. வேலை பண்ணிட்டீங்கல்ல, நீங்க பண்ணதுக்கு தான் பதில் இது. சரி, நான் நல்ல பையன், நல்ல பையன் தான். ஏச்சா, நம்பவே மாட்டேன். நம்புடாமா. அது எங்கன்னா கொஞ்சம் எங்கன்னா லஞ்சம் தர திரும்ப கோச்சிட்டு போறேன்ற ஒருத்தனுக்கு அதுவே ஞாபகமா இருக்கேன். அவனை டைவர்ட் பண்ணி விடுவோம். அதெல்லாம் தோணாதே. நைட் என்ன பண்ணீங்க? திருப்பி இப்ப ஞாபகம் வந்துடுச்சுல்ல. அப்ப இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க யாரும் நான் யாரோ மாதிரி இந்த ஒரு வருஷம் இருந்துக்கலாம். ஓகே, உடச்சு மாப்பிள்ள சொன்னான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பாத்துக்கோ. எந்த லிமிட்டும் இல்ல, எனக்கும் வேலை இருக்கு, விடுறீங்களா? மே மன்னிச்சு. வேலை இருக்கு. லஞ்சம் கொடு. எனக்கு டைம் ஆகுது. புரிஞ்சுது. நீ கூட இருந்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம். சாரி, டைம் இல்ல. ரொம்ப விருப்பேத்துற பாத்துக்கோ. கடிச்சு நிச்சயமா கடிச்சிருவ. அவ்வளவு காண்டில தான் இருக்கியா, பாத்துக்கோ. அதுக்கெல்லாம் உங்களுக்கு பார், இந்த உரிமை இல்ல அது இல்லைன்னு சொன்னேன் வையோ. எனக்கு வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ போக மாட்டேன். நீ வேணாத வேலை பண்ணிடுவாங்க. போயிட்டு வர முன்னாடி விருப்பேத்தாத. தூக்கி போய் வச்சு பூட்டிடுவேன். கூட்டிடுவீங்க? அங்க புட்டினாலும் வேற என்ன தூக்கி போய் புட்டினாலும் புட்டிடுவேன். பாத்துக்கோ, அவ்வளவு காண்டில தான் இருக்கேன். இருக்கிற கான்ல கூட இருக்கும்போது ஒரு சீன், இன்னும் தள்ளி இருந்தா அவ்வளவுதான் போல. தள்ளியில இருக்க முடியாது, சொல்லிட்டேன். சும்மா எல்லாம் சொல்றோம் வச்சுக்காது. கொஞ்சம் தானே வர வைப்பாங்க. இப்படி மிரட்டியா வர வைப்பாங்க யாராவது? அப்படிதான் வர வைப்பேன். சரி, பாசமே புருஷன் கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம். அதெல்லாம் வருது. பதிலுக்கு வீவ குடிச்சு வைப்பேத்த வேண்டியது. நீங்க டைம் அடிச்சு போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும், வா போலாம். பண்ணுங்க, கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, ஃபுல்லா என் கண்ட்ரோல் தான். சொன்னீங்க நம்மளான்னு சொன்னேன். கிளம்பலாம். ஆகிட்டு வாடி மூலம் அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்லி கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்படி பூட்டி வைக்கிற மட்டும் விட்டுல. அதுக்கெல்லாம் சேர்த்து கதற விடுறாரு. யார்கிட்டயும் ஒரு மாசத்துக்கு வெளியே காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. ஒண்ணு பண்ணு, எவ்வளவு பண்றே பண்ணும். எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு ரிவான்ஸ் டாஸ்க். ஒரு தான் தான் விட்டா போலாம். அப்படியே போலாம், தப்பு இல்லை. ஷட் டவுன் பண்ணிட்டீங்களா? யார் ஓப்பன் பண்ணாலும் ஷட் டவுன் பண்ணு. சரி, வாங்க போலாம். போலாம்.